இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை நான் சோசரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரிட விரும்பும் நற்பண்புகள் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்படியாக கர்த்தர் நம்மிடத்திலே விரும்பும் ஒரு பண்பை பற்றி இன்று பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்து பலகணிகளை திறந்து இடங்கல்லாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்கு காணிக்கைகளை தசம பாகங்களை கொண்டு வரும்போது கொடுக்கும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? நாம் கிரகிக்கக்கூடாத அளவுக்கு இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் அவருடைய பண்டகசாலையை பொக்கிஷசாலை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருவது அவசியம்தானா? ஏனென்றால் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்கிறார். கர்த்தருடையதாக எல்லாம் இருக்கும்போது நாம் அவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டுமா என்றால், நாம் கொடுக்கும் காணிக்கை, கொடுக்கும் தசம பாகம் என்பது கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் கொண்டு வரும்போது அதை கொண்டு என்னென்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13 நாம் பார்க்கிறோம். அந்த காணிக்கைகளை, அந்த தசம பாகங்களை கொண்டு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. பரதேசிகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் என்று அனைவருக்கும் அந்த பணம் பங்கிடப்பட்டு கொடுக்கிறது. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பங்கை எடுத்து நாம் காணிக்கையாகவோ தசம பாகமாகவோ கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து இப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் கொடுக்கிறோம். இன்னும் பல நேரங்களிலே ஆலய கட்டுமான பணிகளுக்காக, ஆலயத்தின் தேவைகளை சந்திப்பதற்காக நாம் கொடுக்கும் காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் கொடுத்தார்கள் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கும்போது, முதலாவது ஒரு நபர் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிறார். அவர்தான் ஆபேல். ஆபேல் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார். கர்த்தர் அவரிடத்திலிருந்து காணிக்கை எதுவுமே கேட்கவில்லை. ஆனால் ஆபேல் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால், தன் மனதிலே தோன்றியபடி, தன் மனதிலே நியமித்தபடி தன்னுடைய மந்தையிலிருந்து கொழுமையானதை எடுத்து, சிறப்பானதை எடுத்து கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து, மிருக ஜீவன்களிலிருந்து கொடுக்கும் பண்பை முதலாவது ஆபேல் கற்றுக் கொடுக்கிறார். இன்றும் நம்முடைய பல திருச்சபைகளிலே பல மக்கள் இன்றும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த விலங்குகளாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் அதனுடைய முதற்கனியை, முதலாவது தலையீற்றை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சமர்ப்பித்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு பகுதியாக அந்த தலையீற்றை கொண்டு வந்து, கொழுமையானதை, சிறப்பானதை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே படைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கும்போது அந்த மரத்தின் கனிகள் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும், அந்த மிருக ஜீவன்கள் இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக நினைக்கிறார்கள். கர்த்தர் அப்படியாக அவர்களை ஆசீர்வதித்து மகிழ செய்கிறார். இரண்டாவதாக ஒரு மனிதர் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிறார். அவர் எப்படி கொடுக்கிறார் என்றால், பொருத்தனை செய்து கொடுக்கிறார். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து தப்பித்து செல்லும்போது யாக்கோபு கையிலே ஒன்றுமே இல்லை, கோலும் கையுமாக யோர்தானை கடந்து செல்கிறார். அப்பொழுது தேவனிடம் கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்து திரும்ப வர செய்வீர் என்றால் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் தருவேன் என்று சொல்கிறார். பொருத்தனை பண்ணுகிறார். பொருத்தனையை நாம் எப்பொழுது பண்ணுவோம் என்றால், எந்த ஒரு முயற்சியை நாம் எடுக்கும் போதும் அதற்கு நடந்து ஏறுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை
அது நடந்திருக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அது கர்த்தர் ஒருவராலே நடத்தி தர முடியும் என்று நாம் நினைக்கும் போது கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை செய்து கொள்வோம். பல நேரங்களிலே பல மக்கள் வேதாகமத்திலே பொருத்தனை செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்னாள் சாமுவேலை பெறும்போது பொருத்தனை செய்து பெற்றுக்கொண்டாள். அதுபோல் தான் யாக்கோபு இங்கே கூறுகிறார், எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசம பாகம் தருவேன் என்று. பல காரியங்களிலும் நம்முடைய வாழ்விலே நடைபெறாத சூழ்நிலையிலும் கர்த்தருக்கென்று காத்திருந்து அவருக்கு பொருத்தனை காணிக்கை செய்வேன் என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்பொழுது நாம் செலுத்தும் பொருத்தனைகளை, நாம் ஏறெடுத்த பொருத்தனைகளை கர்த்தருடைய சந்ததியிலே வந்து நாம் மகிழ்ச்சியோடு செலுத்துகிறோம். அந்த பொருத்தனையின் காணிக்கைகளும் இதற்கென்றே பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட காணிக்கை தசம பாகமாக கொடுக்கிறார்கள். இதிலே பல்வேறு உபதேசங்கள் இருக்கின்றன. ஆனாலும் வேதாகமத்திலே தசம பாகத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் 2 கொரிந்தியர் 9:7 எப்படியாக பார்க்கிறோம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நமக்கு வேத பிரமாணத்திலே சொல்லியது போல 10ல் 1 பங்கை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு கட்டாயமாக இருக்கிறது என்று, கட்டாயத்தினால் அல்ல, 10லே 1 பங்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று வருத்தத்தோடு விசனமாய் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் அல்ல. கர்த்தருக்கென்று காணிக்கையை எப்படி கொடுக்க வேண்டுமா, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்கென்று காணிக்கையை நாம் அளவில்லாமல் கொடுக்க மனதிலே நியமித்து கொண்டு அதன்படி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் மோசையிடம் கர்த்தர் இப்படி தான் சொல்லியிருந்தார். யாத்திராகமம் புஸ்தகம் 25:2 பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்று சொல்கிறார். பாருங்கள், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். கர்த்தருக்கென்று காணிக்கையை 10ல் 1 பங்கு கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நாம் மனதில் நியமித்தபடி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களின்படி நாம் அளவில்லாமல் கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும் காணிக்கைகளை கொண்டு ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, ஏழைகள் எளியவர்கள் என அனைவருடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த தசம பாகம் போகிறதா, காணிக்கை போகிறதா என்பதை நாம் அறிந்து கொண்டு அப்படி செலுத்தாமல் இதுபோன்று ஆலயத்திற்கும் ஊழியர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் என அனைவருக்கும் போகும்படியாக கர்த்தர் கொடுக்க சொல்கிறார். எனவே நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலே ஒரு சிறு பகுதி என்று வைத்துக்கொள்ளாமல் நம்மளால் முடிந்த அளவுக்கு கொடுத்து கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொண்டு வந்து எல்லாருக்கும் பிரயோஜனமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறபடியால் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு காணப்படும்படியாக கர்த்தருக்கென்று காணிக்கையை கொண்டு வந்து கர்த்தருடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். எனவே கர்த்தருக்கென்று காணிக்கைகளை தசம பாகங்களை தாராளமாக கொடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியங்கள், கர்த்தருடைய திருச்சபைகள் கட்டுமான பணிகளுக்காக, இன்னும் ஏழை எளிய மக்கள், ஆதரவற்றவர்கள், விதவைகள் என அனைவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுப்போம். கர்த்தர் நாம் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அவருடைய பொக்கிஷ சாலையை தந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் இன்னும் நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்துக்கு தசமபாகத்தை கொண்டு வந்து உம்முடைய ஆலயத்துக்கு காணிக்கைகளை கொடுத்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை செய்திடலும். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவரே பரதேசிகள், திக்கற்றவர்கள், விதவைகள் என்றும் பல ஆலயங்கள் கட்டுமானப்படிகளாக கொடுத்து உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட கிருபை செய்யும். அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது எங்கள் கரங்களை, எங்கள் கையின் பிரயாசங்களை நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்டதாக நாங்கள் கொடுக்கவும் உடைய கருத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.